ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். பாப்பு 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 பாப்பு. Señorita, es un juego bombaye. Oh, señorita, es un juego bombaye. Oh, señorita, es un juego bombaye. Oh, señorita. மஞ்சள் மலரமை நினைக்கத்தான் அடி கொஞ்சம் பொழியது குளிர்ந்த மழை இன்னைக்கின்ற கடகுடல் குளிக்கத்தான் அடி பின்னி நடக்குது நதியின் அலை. அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விடனா அதிர்ஷ்டசாலி. Hi, hello, good evening, vanakkam and welcome to this episode of Namma Veet Mahalakshmi powered by Brew Instant. தர்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் BCA செகண்ட் இயர் பண்றேன் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். அண்ட் சுகந்தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். எதனா ஸ்டூடெண்ட்டும் நீங்க ப்ரொஃபஸரும். நாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாமா? எஸ் மேம், இருக்கலாம் மேம். ஜான்சி BCA செகண்ட் இயர் படிக்கிறேன் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். ஓகே. அண்ட் நீங்க மாலதி? BCA ஃபைனல் இயர் பண்றேன் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். ஓகே. சோ நீங்க BCA பண்றீங்க, ஃபைனல் இயர் பண்றீங்க. உங்க ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு ஜூனியர்ஸ். எஸ் மேம். ஆனா இப்போ போட்டி வருது போது தரணி அண்ட் ஜான்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு இடையில 2 நிமிஷம் டைம் இருக்கும். நீங்க ரெண்டு பேர்ல யார் அழகா சண்டை போடுறீங்க வாதாடுறீங்களோ அது பார்த்துட்டு நான் தான் ஜட்ஜு, நான் தான் உங்களுக்கு மார்க்ஸ் போட போறேன். தீர்ப்பு டங் நான் தான் சொல்ல போறேன். ஸோ யார் அதிகமா நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு 100 பாயிண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சொதப்பி கொஞ்சம் பயந்து யார் பேசுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு போகும். ஸோ இன்னைக்கு நீ நான் பார்த்துடலாம். எஸ் மேம். லெட்ஸ் பிளே நேருக்கு நேர். உங்களுக்கான டாபிக், நீங்க 2 பேர் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. மழை பெஞ்சதுனால ரோட்ல தண்ணி தேங்கி நிக்குது. நீங்க தர்ணி கார்ல போயிட்டு இருக்கீங்க அண்ட் ஜான்சி நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க. இப்போ வழக்கம் போல நம்ம சென்னை ரோட்ஸ்ல போகும்போது பார்ப்போம் பாருங்க, பைக்கு ரோடு 2 பேரும் மழை டைம்ல போயிட்டு இருக்கோம். வண்டி போகும்போது தண்ணி தேங்கி நிக்கிறதுனால என்ன ஆகுது, தண்ணி வந்து பைக்கார மேல படும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பைக்கார என்ன பண்ணுவான், நல்லா திட்டுவான். அதுக்கு வண்டிக்கார என்ன பண்ணுவான், அவன் பக்கம் இருக்குத நியாயத்தை சொல்லுவான். சோ இதே மாதிரிதான் உங்களுக்கு டாபிக் இருக்கு. நீங்க பைக்ல அவங்க வண்டியில தண்ணி தேங்கி நிக்குது, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் மேல தண்ணி பட்டுச்சு, அவங்க திட்டுறாங்க, நீங்க வந்து உங்க பக்கத்து நியாயத்தை நீங்களும் வந்து வாதாடிட்டு இருக்கீங்க. 2 minutes is the time. Ready? எஸ் மேம். And your time starts now. ஏய், மனசுல என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? கார்ல போறேன்னா பெரிய ஆள் நினைப்பா? மேல என்னடி சேத்தலாம் அடிச்சு விட்டு போயிருக்க? நான் இன்டர்வியூ போகணும், நீ எப்படி போறது இப்போ? தெரிஞ்சவா ஊத்திட்டு போனேன், மழை பெஞ்சது தண்ணி இருந்தது, ரோட்ல போனா அப்படி இப்படி படதா செய்யும். நான் தெரிஞ்சவா பண்ணுவியா நீ? நீ என்ன பேச, யோசிச்சு பேசு. மழை பெஞ்சிருக்கு, நான் யோசிச்சு பேசுறேன். நான் இன்டர்வியூ போகணும், இப்போ என்ன பண்றது நானு? நீ இன்டர்வியூ பண்ணா நீ தான் பார்த்து போணும், சேஃபா போணும். இன்டர்வியூ போணும், நம்ம கேர்ஃபுல்லா போணும், Dress பார்த்து நீ தான் பார்த்துட்டு போணும். பெரிய ஆள் நினைப்பா உனக்கு? நீ தான் பார்த்து போணும்.
இன்னும் காரு பைக்குங்கிறது நீ ஒழுங்கா போனா நீ தான் பார்த்து போகணும். மழை பெஞ்சது இருந்தா மேல தண்ணி அடிச்சது வேணும்னு நான் ஊத்திட்டு போனா நான் வேணும்னு ஊத்தினாதான் நீ என்ன கேட்கணும். ஏய் நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நீ யாரா இருந்தானே உங்க அப்பா யாரா இருந்தானே எனக்கு என்ன? ரோடு என்ன உண்டா? பயந்துருவ நீ. எப்படி வேணா போவாங்க வருவாங்க. நீங்க யாரும் தெரிஞ்சவங்க தான் நான் ரோட்ல போனா யாருமே ரோட்ல போக முடியாது. எனக்கு இப்ப என்ன சொல்லிக்கோ. நீ எனக்கு இப்ப Dress வேணும், இன்டர்வியூ போகணும். நான் வாட்ச்மேன் கூட என்ன உள்ள விட மாட்டான். இந்த Dress பார்த்தா வீட்டுக்கு போய் Dress மாத்திட்டு போ. ஏய் உன் Dress கொடுத்துட்டு போ. ஐ நல்லா இருக்கே கதை. இரு கட்டை எடுத்துட்டு வரேன். இரு வா வா பார்க்கலாம். நானே எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரியும். யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? வா வா பார்க்கலாம். என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்க? அப்பா கூட்டிட்டு வருவேன். நீ யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமான்ற? ஏய் உனக்கு யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. என்ன சின்ன பிள்ளை கூட்டிட்டு வரேன். இரு அப்பா யார் தெரியுமா? படிச்ச பொண்ணு தானே, பாக்க படிச்ச பொண்ணு மாதிரி தானே இருக்க. நீ பச்சை பொண்ணு தானே? நீ தான் பார்த்து பேசணும். நீ தான் பார்த்து பேசுறது பார்த்து பேசணும். அடிச்சு போயிட்டே இருப்பியா? தெரிஞ்சு அடிச்சீங்களா? என்னங்க இப்படி வந்து ஒருத்தி கார்ல போயிட்டு இருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்து தெரிஞ்சு அடிச்சதா கேட்கணும். தெரியாம தானே பட்டுது. அதுக்கு என்னமோ ஓவரா பேசுற. தெரிஞ்சு வேற பண்ணீங்களா மேடம்? நீங்க தெரிஞ்சு வேற பண்ணுவீங்களா? மழை பெஞ்சிருக்கு தெரியாம அடிச்சிருச்சு. மழை பெஞ்சிருந்தா நீங்க தான் பார்த்து போணும். நீங்க தான் பார்த்து போணும். நானாங்க தண்ணி எடுத்து வந்து ஊத்தி வேணும்னு அடிச்சா மட்டும் தான் நீ என்ன கேட்கணும். மழை பெஞ்சிருக்கு நீ இன்டர்வியூ போறேன்னா நீ பார்த்து தான் போணும். என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னால என்ன பண்ண முடியாது? காரை வச்சு விட்டுறேன் பாத்து. உடைப்பா உடைச்சு பாரு. வச்சிருவேண்டி. உன் பைக் அப்புறம் இருக்காது. எனக்கும் ஆள் இருக்காங்க. நானும் கூட்டிட்டு வருவேன். எனக்கும் ஆள் இருக்காங்க. நானும் கூட்டிட்டு பார்க்கலாமா? வா பார்க்கலாம். டைம் முடியல, அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன நீ மட்டும் தான் பேசுவேனாப்பா? நான் எனக்கும் பேச தெரியும். எனக்கும் பேச தெரியும். நானும் பேசுறேன். ஆமா. ஒரு செகண்ட் தெருல போயிட்டு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருந்தது. அந்த 2 பேரும் சண்டை நல்லா தான் போடுறீங்க. இந்த மாதிரி பேசிருக்கீங்களா, பழகி இருக்கீங்களா? இல்ல மேம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மேம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா உங்களுக்கு? நான் யாரையுமே திட்டது யாருமே திட்டது இல்லையா? அப்படி தெரியவே இல்லை. அப்படியே ஸ்லீவ்ஸ் எல்லாம் மேலே நான் யாரு தெரியுமா, அப்பா யாரு தெரியுமா, இந்த ரேஞ்சில பேசுறீங்க. சும்மா அது உள்ள இருக்கு, இப்பதான் கொஞ்சம் வெளியில வருது. தரணி, உங்களுடைய ஒரு டாபிக்ல வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க. ரோட்ல போகும்போது தண்ணி இருக்கும், வேணும்னு எவனாவது ஊத்தல, வேணும்னு வந்து ஊத்துனா நீ எங்கிட்ட கேள்வி கேட்க, நியாயமான கேள்வி. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So I will give you 100 points. Thank you ma'am. And Jancy 95 points. பயங்கரமா சண்டை போடுறாங்கப்பா. இப்போ என்னன்னா, ஒரு நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கீங்க, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க. இப்போ இதுல என்ன, ஒருத்தர் காலேஜ் பிரின்சிபலா இருக்கிறோம், இன்னொருத்தருங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறோம். யார் காலேஜ் பிரின்சிபல், யார் ஸ்டூடெண்ட்? மேம் நீங்களே மேம். ஓ மேம் எல்லாம் கூப்பிடுவாங்க உங்களை. ஓகே. சோ நீங்க வந்து பிரின்சிபலா இருக்கீங்க, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க. டாபிக் என்ன இருக்குன்னா, மாலதி நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க. பிரின்சிபல் மேம்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. கூப்பிட்டு கண்ணா பின்னா திட்டுறாங்க. காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பையனை பார்த்து லவ் பண்ண வரியா? இதை நீங்க திட்டும் போது நீங்க என்னன்னா, இது ஏன் தனிப்பட்ட விஷயம், அதுல நீங்க தலையிடாதீங்க. அந்த ரேஞ்ச்ல 2 பேருக்குள்ள அது அப்புறம் டெய்ஸ்ட் கொடுத்துவீங்களா? இல்ல சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ தைரியமா பேசலாம். இதான் ஒரு சாக்கு மேடம் திட்டுறதுக்கு. பண்ண மாட்டாங்க. ஓ லவ்னா பரவாயில்லைங்களா? அப்படிங்களா? அப்படியெல்லாம் இல்ல. வாங்க தெரிஞ்சிரும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. And your 2 minutes starts now. மாலத்தி இங்க வா. எங்க ஒரு பையன் கூட வந்து பைக்ல இறங்குற பஸ் ஸ்டாண்ட்ல? பையனா? நான் தான் இப்ப வரப்ப பார்த்தல, ஒரு பையன் கூட ஷால் கட்டிட்டு வந்து இறங்கிட்டு இருக்க. நானா? நீதான். நானா பார்த்தேன், உன்னதான் பார்த்தேன் நான். அது வந்து நான் எங்க அண்ணன் கூட வந்தேன் மேம். அது எப்படி அண்ணன் கூட ஏன் ஷால் கட்டிட்டு வர? வெயில் அடிக்குது மேம். காலையில 8 மணி காலேஜுக்கு உனக்கு வெயில் அடிக்குதா? ஆமா மேம். ஒரே வெயில் காலேஜ் ஸ்டார்ட் பண்றப்ப உனக்கு வெயில் அடிக்குது. அது அண்ணன் மேம். அது அப்ப அண்ணன் தைரியம் பண்ணி வர வேண்டியதானே, எதுக்கு நீ கட்டிட்டு வர ஷால? தைரியமா காலேஜ் தான் இறங்குறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நான் மொபைல செக் பண்ணேன் நேத்து. எதுக்காக இந்த வேலை பண்றதுக்கு நீ காலேஜ்க்கு வர? படிக்க வர? எதுக்கு வர நீ? நான் லவ் பண்றேன்னு சொல்றீங்களா மேம்? ஆமா நீ லவ் பண்ற. உங்களுக்கு யார் சொன்னா? நான் மொபைல பார்த்தேன், நீ அந்த பையன் கூட வந்து இறங்குற 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அது அண்ணனா இருக்கக்கூடாதா, தம்பியா இருக்கக்கூடாதா? 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். 1 வீக்? உனக்கு அண்ணன் இல்லன்னு எனக்கு தெரியும். நான் பிடிஏ மீட்டிங்ல உங்க அம்மா கேட்டிருக்கேன். நீ ஒரே பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல மேம், தம்பி இருக்கான். தம்பி யாரும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரே பொண்ணு. என்ன மேம் இப்படி போய் பழிய போறீங்க என் மேல? லவ் நீ ஏன் அந்த பையன் கூட இறங்குற? உன்னை நம்பி தான் உன காலேஜுக்கு அனுப்புறாங்க, எங்களை நம்பி தான் உன படிக்க அனுப்புறாங்க. அது அண்ணனா கூட இருக்குல்ல மேம். நீங்க எப்படி மேம் நீங்களே டிசைட் பண்ணீங்க? நான் தான் சொல்றேன், நீ ஒரே பொண்ணு. உங்க அம்மா பிடிஏ மீட்டிங்ல வரப்ப எனக்கு சொல்லிருக்காங்க. எப்படி உனக்கு அண்ணன் வரும்? அது பெரியம்மா பையன் மேம். அப்படிலாம் கிடையாது. அப்ப நீ தைரியமா வர வேண்டியதானே. எதுக்கு ஷால் கட்டிட்டு 8 மணிக்கு உனக்கு எங்க வெயில் அடிக்குது? அதான் வெயில் வர வேண்டியது. அதுவும் காலேஜ் வாசல். சரி வரவே காலேஜுக்குள்ள வந்து இறங்க வேண்டியதானே. எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குற?
1 டே ஆயிடுச்சு மேம். சொன்னாலும் வந்து வரப்ப சுத்தி அந்த அண்ணன் உள்ள விட சொல்ல வேண்டியது தானே? அவனுக்கு ஆபீஸ் டைம் ஆகும், அவன் போறான். நான் பஸ் ஸ்டாப்ல விட்டு நீ போயிட்டேன். நாளைக்கு வரப்ப உங்க போய் கிளாஸ்ல போயிட்டு முதல்ல உங்க மேடம் கூட்டிட்டு வா. நாளைக்கு வரப்ப நீ உங்க அப்பா அம்மாவோட தான் வர. நீ அப்பா அம்மாவெல்லாம் எதுக்கு மேம்? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். இப்ப முதல்ல போயிட்டு உங்க கிளாஸ் மேம் கூட்டிட்டு வா. அப்பா அம்மா ஊர்ல இல்ல மேம். ஊர்ல இல்ல. அப்பா அம்மா ஊர்ல எல்லாம் கிடையாது. நீ ஊர்ல இருந்து வர வைக்கணும். நாளைக்கு நீ காலேஜ்க்குள்ள வரப்ப உங்க அப்பா அம்மா கூட தான் நீ வரணும். இல்லைன்னா நீ காலேஜ்க்கு வர வேண்டாம். எப்ப ஊர்ல இருந்து வராங்களோ அப்ப நீ காலேஜ்க்கு வந்தா போதும். மேம் சாரி மேம். ஏன் இப்ப சாரி சொல்ற? தப்பு பண்ணாம எதுக்கு நீ சாரி சொல்ற? மேம் அப்பா அம்மா எல்லாம் வேண்டாம் மேம். அப்பா அம்மா வரணும். இப்ப நீ முதல்ல போயிட்டு மேல போயிட்டு கிளாஸ் மேம் ரொம்ப கூட்டிட்டு வா. ஸ்ட்ரிக்ட் மேம். கிளாஸ் மேம் கூட்டிட்டு என் ரூமுக்கு வர. நீ நாளைக்கு வரப்ப உங்க அப்பா அம்மா கிளாஸ் மேம் வந்து என்ன பாக்குறேன். மேம் அப்பா அம்மா எல்லாம் வேணாம் மேம். எதுக்கு அப்பா அம்மா வேணாம்னு சொல்ற நீ? டைம் அப். ஐயோ, நான் காலேஜுக்கு போல. ரொம்ப நல்ல விஷயம் இப்ப தெரியுது. ஸ்கூலுக்கு கூட எங்க அம்மா வந்ததே கிடையாது. இப்படி வந்து காலேஜ்ல என்ன வந்து காலேஜ்க்கு வரணும்னா அப்பா அம்மா கூட வரணும்னா அம்மா அம்மாடி நல்ல வேலை காலேஜ்க்கு போல. என்ன சுகந்தி மேம் இப்படி எல்லா பசங்க மிரட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்தேன், என்ன சொல்லணும்? பையனை லவ் பண்றீங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம். எந்த அதுல நீங்க தலையிடாதீங்க. அது வரவே இல்லை எனக்கு மாலதி. ஆனா சுகந்தி மேம் நானே பயந்துட்டேன் ஒரு செகண்ட். பட் வெரி வெல் ஸ்போக்கன். அண்ட் ஐ திங்க் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கணும்ல. ஏன்னா அப்பா அவங்க அப்பா அம்மா எங்களை நம்பி தானே அனுப்புறாங்க. கண்டிப்பா அது ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் வெரி வெல் ஸ்போக்கன் சுகந்தி. சுகந்தி உங்களுக்கு 100 பாயிண்ட். கொஞ்சம் கொடுத்த டாபிக்ல இருந்து வெளியே போயிட்டீங்க. சோ கொஞ்சம் மார்க் பார்த்து கொடுங்க. 20 மார்க்ஸ் கட் பண்ணி 80 மார்க்ஸ் போடுறேன் உங்களுக்கு மாலதி. தேங்க் யூ மேம். 80 பாயிண்ட்ஸ். பாத்தீங்களா, நேருக்கு நேர் சண்டை போடும்போது எவ்வளவு இருக்கு. ஆனா நேருக்கு நேர் சண்டை போட்டாதான் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் ஏன் இவ்வளவு குழப்பிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் வந்து அடுத்த ரவுண்டுக்காக யோசிச்சுட்டு இருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும். சோ இப்போ ஒரு சின்ன பிரேக் கொடுக்க போறேன். நீங்க நேருக்கு நேர் பேசிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட் பேரு வந்து கண்டுபிடி கண்டுபிடி. பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். இல்ல எனக்கு தெளிவு இல்ல, பிக்சர் கிளியரா வேணும் சொன்னீங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க யார் அந்த பிக்சர்ல இருக்காங்க சொல்லிட்டீங்கன்னா 100 பாயிண்ட். அதே மாதிரி தேர்ட் அட்டெம்ப்ட்ல சொல்லிட்டீங்கன்னா 50 பாயிண்ட். ரெடி? ஓகே. ஈஸியா இருக்கு. தர்ணி, we are going to start with you. எஸ் மேம். ஏய் தர்ணிக்காக பிக்சர். கண்டுபிடிச்சேன் யாரு நான் கண்டுபிடிச்சேன். 5. ஆன்சர் கெஸ் பண்ணலாம். ஆமா சொல்லுங்களேன், நான் அதுக்கு தான் வெயிட்டிங். பிரேம்ஜி. பிரேம்ஜி இருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? பிரேம்ஜி ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு 200 பாயிண்ட். சுகந்தி ரெடி? ரைட். பிக்சர். ஆறது. சுகந்தி கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் கிளியரா வேணும் 100 பாயிண்ட்ஸ்க்காக. கிளியர் பண்ணேன்னா 100 பாயிண்ட் வரும். For 100 points? 100 points class a clear picture. இப்போ சொல்லுங்க. 5 4 3 2 1. 50 பாயிண்ட்ஸ்க்காக ட்ரை பண்றீங்களா? ஓகே. 50 பாயிண்ட்ஸ்க்காக. சிம்ரன். ஓகே, சிம்ரன் சொல்லிருக்கீங்க. 50 பாயிண்ட்ஸ்க்கு ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். அந்த ஆழ்தோட்ட பூபதி நானடா, அந்த அமரத்தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதியை கேளுடா. சிவமுத்தம் எல்லாம் ஒரு குத்தாளம்மா, சிவ மூடி வச்சா ஒரு மத்தாளம்மா. காதல்
ஃபேவரட் போஸ் இப்படியே போ. ஆனா அவளுக்கு தான் இடுப்பு இருக்கும், எனக்கு இடுப்பு கிடையாது. இட்ஸ் ஓகே ட்ரை பண்றோம். பட் 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ். ஜான்சி ரெடி? ரெடி. ஜான்சிக்காக பிக்சர். ஓ ஏ, சூர்யாவோட அப்பா. அவன் பேர் 5 4 3 2 1. 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கிளியர். இப்போ பேர் தெரியுதா? ஞாபகத்துக்கு வந்ததா? பேர் ஞாபகத்துக்கு வரல. யாரு யார் கழுத்துல பாம்பு இருக்கும்? எந்த பகவான் கழுத்துல பாம்பு இருக்குமா? யார் கழுத்துல பாம்பு இருக்கும்? சிவகுமார். சிவகுமார். இந்த ரேஞ்சில நான் க்ளூ எல்லாம் கொடுக்குறேன். நான் வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. சிவகுமார் சொல்லிருக்காங்க. ரைட்டரோ? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். ஜான்சி, ஏதோ 100 பாயிண்ட்காக நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பாருங்க. அது வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நன்றி கடனா நீங்க வந்து இங்க வந்து ஆடணும். ஓகே வாங்க. Música, 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 música liopsa, galina, 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 galina tamsi. Música, 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 música paya, música lírica tamsiut. Música, 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 música liopsa, galina, 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 galina tamsi. Música, 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 música paya, música lírica tamsiut. கால் முளைத்த பூவே என்னோடு பலே ஆடவாவா, கோல்கா நதி போலே இல்லாமல் காதல் பாடவாவா, கேமாவில் பூவின் வாசவதை உன்னிதழ்களில் கண்டேனே, சோவியத் ஓவிய கவிதைகளை உன் விழிகளின் விளிம்பினில் கண்டேன். அசையும் அசைவில் மனதுக்கு இசைய இதழ இழுக்கில் வடையும் பொடிய உயிரை குருசு அடலை எடுப்ப விரையும் விரையை தெரித்தாய். வாழ்முளைத்த காற்றே என்னோடு பலே ஆடவாவா, மூழ்க நதி போலே நில்லாமல் காதல் பாடவாவா. ஜான்சி சூப்பரா ஆடி இருக்கீங்க. தேங்க் யூ. இந்த அளவுக்கு அழகா ஆடுறீங்க. அது உங்க மூவல பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தது. சூப்பரா மூவ் பண்றீங்க. வெரி வெல் டான்ஸ். அடுத்தது மாலதி. ரெடி? ரெடி மேம். 80 பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கீங்க. 200க்கு ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிட்டா போதும் மேம். ஜெயிச்சிட்ட போதுமா? ஐ லைக் தி கான்ஃபிடன்ஸ். 200க்காக பிக்சர். ஓகே. 5 4 3 2 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ்க்கு. ஓகே, 100 பாயிண்ட்ஸ்க்காக கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. பேர் வர மாட்டேங்குது மேம். பேர் வர மாட்டேங்குது. முத்துமணி மாலை. 50 பாயிண்ட்ஸ்க்காக ஆடுறீங்களா? மேம் தெரியுது மேம், பேர் வர மாட்டேங்குது. அது எனக்கு பேர் தான் வேணுங்க. நீங்க வந்து தெரியும் ஆனா பேர் வர மாட்டேங்குதுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? ஐயோ, உன் பேர் தெரியுது மேம். அதான் பாடிட்டேனே. முத்துமணி மாலை நன 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 புது நெல்ல
புது ரத்து என்னுடைய முதல் படம். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாதுங்க. ஐயோ இவங்களுக்கு தெரியுது பேர் வர மாட்டேங்குது. எஸ்ல ஆரம்பிக்கும். எஸ் 5 4 3 2 1 50 பாயிண்ட்ஸ்க்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டு எஸ்ல ஆரம்பிக்குது. செகண்ட் வேர்ட் கன். கன் மேம். அதேதான். சோ ஃபர்ஸ்ட் சுகந்த். சுகந்தி மேம். ஐயோ இதுக்கு மேல முடியல. யா 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 இதுக்கு மேல நான் ஏய் ஃபுல்லா பேரை சொல்லிட்டேன். சோ கன். சுகன்யா. அப்பா கரெக்ட்டா? நீங்க டைம் அப் ஆனதுக்கு அப்புறம் சுகன்யா சொல்றீங்க மேம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் மேம். அப்படிங்களா? சுகன்யா, கிளியர் பிக்சர். நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. That was சுகன்யா. மார்க் இல்லையா மேம்? Of course கிடையாது. நாங்க பாட்டு போட்டு நான் ஒரு முட்டாளுங்க. பட போச்சு. பட போச்சு. மேம். மாலதி, நோ ப்ராப்ளம் மாலதி. பட் 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் வருது. அடுத்த ரவுண்ட்ல எத்தனை ஸ்கோர் பண்றாங்க நான் பாப்போம். மாலதி கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசே. We'll start the round with Dharani. You come. எந்த பாக்ஸ்க்கு எந்த சாவி இருக்கு எனக்கு தெரியாது. ஒரு கீ எடுத்துட்டு போய் 4 பாக்ஸஸ்க்கு ட்ரை பண்ணனும். ஓகே மேம். ஓபன் ஆகலனா மறுபடியும் வந்து அந்த சாவி இங்க வச்சிட்டு இன்னொரு சாவி எடுத்துட்டு ஓடணும். You have to keep trying till you open the boxes. And இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்கனா பாப்போம். 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு Dharani. And your time starts now. I'm up. Come Dharani வாங்கங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்கனா பாப்போம். And your gift is induction set. Congratulations. Dharani 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. சோ உங்க டோட்டல் ஸ்கோர் 400, ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்க இது வரைக்கும். அடுத்து சுகந்தி 150 பாயிண்ட்ஸ் இருக்கு. வாங்க. ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. And your time starts now.
ஆனா நீங்க ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன பரிசு இருக்கு? The gift is பொன்மணி வழங்கும் wet grinder. Congratulations. Thank you. And so I'll take this and you perform. கண்டிப்பா கல்ச்சரல் மேம் தான கோரியோகிராஃபி? எஸ் மேம். கரெக்ட். சுகந்தி 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 250 பாயிண்ட். ஜான்சி, God bless you my child. வாங்க. கொஞ்சம் அப்பப்போ காத்தடிக்கும், அதுல பறந்து போயிடாதீங்க. ஓகே. Okay? So your time starts now. போன உடனே ஃபர்ஸ்ட் கீல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் திறந்துட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லக் ஃபேவர் பண்ணல. ஆனா இதுல என்ன இருக்கு பாப்போம். and you get பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். இப்போ எனக்கு டவுட்னா இது தூக்க முடியுமா உங்களால? ட்ரை பண்றேன். இல்ல அதோட சேர்த்து நீங்க கீழ விழுந்தீங்க ஸ்ட்ரைட்டா இருக்கும். தூக்க முடியுமா? ஓகே. congratulations. Thank you. ஜான்சி, ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ஸ்கோர் 295 பாயிண்ட். இப்போ என்னன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து மாலத்திக்காக கொஞ்சம் கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா 80 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துல வரணும்னா நிறைய பாக்ஸஸ் திறக்க வேண்டி வரும். சோ மாலத்தி வாங்க. Let's see luck எவ்வளவு ஃபேவர் பண்ணுது. And your time starts now.
மாலதி பட் 2 பாக்ஸஸ் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த பாக்ஸ்ல இன்னைக்கு என்ன ஜெயிச்சிருக்கீங்க? ஹேண்ட் பிளெண்டர். இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு? பிரஷர் குக்கர். Congratulations. So 2 பாக்ஸஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்போ ரெண்டுமே எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கீங்க. டான்ஸ் ஆடணும். கண்டிப்பா ஆடுதான். ஓகே ஆடுங்க. அணிலாக மாறினான் அழகாக தாவினான் அங்கங்க உன்னை கடிக்க போறேன். தீர்மானம் பண்ணி நீ தீர்த்து கட்ட துணிஞ்ச நீ என்ன சுத்தி வார தாரே தாரே. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானடா. உதட்டோரம் இனிப்பியோ கழுத்தோரம் புளிப்பியோ இடுப்போரம் துவர்ப்பியோ சொல்லி குடுடி. என்னோட தேகத்துல அரிச்சுவையும் இருக்குடா. என்ன ருசி இருக்கோ டேஸ்ட் பண்ணி சொல்லுடா. எங்க நான் தொடங்கணும் எங்க நான் மடங்கணும் எங்க நான் தொடங்கணும். Lovely. Thank you. மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படியே இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து 2 பாக்ஸஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. பெரிய ஐஸ் வச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். So your score is 280 points. Thank you. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல முடிவாகும். இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி கிரீடம் யார் ஜெயிச்சிட்டு போறாங்க. இப்போ இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணா மூச்சி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி ஒரு பிக்சர் வரப்போகுது. பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக போர்ட்ல இருக்கும். பிக்சர் போனதுக்கு அப்புறம் அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணுங்க. யார் பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அது எனக்கு தெரிஞ்சிடும். நான் லைட் எரியும். சோ அவங்க பேர் சொல்வேன். அதுக்கப்புறம் எனக்கு பதில் கொடுங்க. அவசரப்பட்டு நீங்களே பஸர் பிரஸ் பண்ணிட்டா பதில் கொடுத்துறாதீங்க அப்படி. ஓகே சோ ரெடி லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும் தான் இருக்கும். and here it is. Three, 2, and 1. Hands on your buzzer. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் ஒரே மாதிரி ஜோடி கேண்டில் எத்தனை இருக்கு? நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சுகந்தி 4. 4 ஜோடி இருந்தது நீங்க சொல்றீங்க. ரைட் இருந்தா 50, ராங் இருந்தா -50. பாப்போம். பிங்க் பிங்க், ப்ளூ ப்ளூ, yellow yellow, green green. 4 ரைட் ஆன்சர். பப்பள பள பப்பள பள பப்பாளி பழமே தத்தல தல தத்தல தல தக்காளி பழமே. ஜூந்தலக்கடி ஜூட்டாச்சி வயசே ஐத்தலக்கடி கேட்டாச்சி. ரைட் ஆன்சர் இருந்தது. 4 ஜோடி இருந்தது. உங்களுக்கு 50 பிளஸ். and அந்த 50 பாயிண்ட் உங்க ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. கொடுத்தாச்சு. so சுகந்தி you are on 300 points now and Dharani 350 points. Ready for the next second picture on the screen. Three, 2, 1. Hands on the buzzer. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை கேப்ஸ் இருக்கு? மாலதி நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 3 கேப்.
पक्का பக்கா कंफर्म கன்ஃபார்ம் लॉक करेगा லாக் ओके ஏதோ வந்து 3 கேப் சொல்லிருக்காங்க ரைட் ஆர் ராங் ரைட் 3 கேப் மஞ்சனத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கி போட்ட நாட்டு கட்ட டவுன் கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட கையி ரெண்டும் உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வர கிட்ட சூரியனே தேவையெல்லாம் வித்துடலாமா ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க மாலதி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் தரணி நீங்க கொடுத்துட்டீங்க இப்ப சுகந்தியன் தரணி ஒரே மார்க்ஸ்ல இருக்கீங்க and you are the highest score maker இப்போதைக்கு ready for the next so the third picture Three, two, one. உங்களுக்கான கேள்வி இந்த படத்தில் எத்தனை டீ கப் இருக்கு சுகந்தி நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க எத்தனை டீ கப்ஸ் இருந்தது 2 2 டீ கப்ஸ் மட்டும் தான் இருந்தது just for you and me yes okay thank you let's see yes 2 டீ கப்ஸ் இதுவரைக்கும் தோக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது போனா போட்டு நாங்க வாங்கல் கொடுக்குறோம் கஷ்டப்பட்டு போன போதும் சொல்றாங்க வார்த்தைகள் ஞாபகத்துல இருக்கட்டும் ஆனா நீங்க கண்டிப்பா 50 மார்க்ஸ் அங்க கொடுத்ததா ஆகணும் பட் வெல் டான்ஸ் thank you and well played சுகந்தி 350 பாயிண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க and நீங்க மறுபடியும் 280 க்கு வந்துட்டீங்க லாஸ்ட் क्वेश्चन இந்த கேள்வி பாத்தீங்கன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் கன்ஃபார்ம்ட் இவங்க அத ஜெயிக்க போறாங்கன்னா சொல்ல முடியாது ready final picture on the board Three, two, one. ரெடியா இருக்கீங்களா உங்களுக்கான கேள்வி இந்த படத்தில் Y என்ற எழுத்து வச்சிருக்கும் பையன் போட்டிருக்கிற டி-ஷர்ட் கலர் என்ன சுகந்தி மறுபடியும் நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க சேஃப்டி இருந்தது Y கலர் பையன் ஒரு போர்டு வச்சிருந்தான் அந்த டி-ஷர்ட் கலர் என்ன இருந்தது violet that is ஊதா கலர் yes ஊதா yeah violet கலர் நீங்க சொல்லிருக்கீங்க சரியான பதில் இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க தவறான பதில் இருந்தோம் டை ஆகும் எஸ் பாப்போம் டை ஆகுதா இல்ல ஜெயிக்கிறீங்கன்னா violet கலர் ஊதாப்பூ கலர் டி-ஷர்ட் இருந்தது நீங்க சொல்றீங்க and right or wrong இன்னைக்கு நம்ம வீட் மகாலட்சுமியோட டைட்டில் சுகந்தி goes to you
நம்ம வீட் மகாலட்சுமியில சுகந்தி மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் இங்க வந்திருக்கிற இன்னைக்கு 4 மகாலட்சுமிகள் நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. கையில வச்சிருக்கிறது கிஃப்ட் ஹேம்பர் மட்டும் இல்ல, KPJ நவரத்னங்கள் வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்கு. and that goes to each of you. பட் உங்களுக்கு இந்த கிஃப்ட் மட்டும் இல்ல, நீங்க சூப்பரா விளையாடி இன்னைக்கு இந்த டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. சோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். LED டிவி. இது வேணுமா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. சோ நான் வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்கு வெறும் கையோட ஹாய் பாய் நான் சொல்ற ரேஞ்ச்ல வந்து இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். இதே ஜோஷோட இதே கலாட்டோட மறுபடியும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். So till I see you in next episode of நம்ம வீட் மகாலட்சுமி powered by Brew Instant. Good night. Bye bye.